வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, வை ப்ரோ? அது என்ன சொல்றாரு? இவன் எப்படி சொல்ல மாட்டானே? எப்படி சொல்லுவ? சொல்லு. தாயின் வயிற்றிலே கருவுற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் ஜாதியிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஆள் ஒரு பிறகு பள்ளி பருவத்தில் கூட உன் பிறருடன் சார், உங்க மேல பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே இந்த நடிகை, அந்த நடிகைக்கு நீங்க மாசம் 50,000 கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையா? அதெல்லாம் பல வருஷம் ஆச்சுப்பா. அந்த நடிகை கஷ்டம்னு சொல்லி முன்னால வந்து நின்னா கொடுத்து தொலைச்சேன். சார், இவரும் ரொம்ப கஷ்டப்படுறாரு சார். பாவம், ஏழை குடும்பம். 50,000 வேணாம், மாசம் ஏதோ ஒரு 25,000 கொடுத்தீங்கன்னா இவரும் உங்க பேரை சொல்லி பொழைச்சிக்கிடுவாரு சார். முடியாது. புரியுது சார், புரியுது. நீங்க எதிர்பார்க்கறது என்கிட்ட இல்ல, அதானே? அரசியலுக்கு வருவது உறுதி. காலத்தின் கட்டாயம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் நான் தனி கட்சி ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் என்ன சர்ச் பண்ணிக்கிறா பாத்தீங்களா? பெஸ்ட் யூடியூப் உண்மையிலே இப்படிதான் வந்தா ஃப்ரீயா இருக்கும், செக் பண்ணி பாப்போம். நான் பேசும்போது the future superstar is விஜய் அப்படின்னு சொன்னேன். உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து தோன்றியதை சொல்கிறேன். நாளை நிச்சயமாக தளபதி விஜய் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் சொன்னேன். அது உண்மையானதான் நான் பெருமைப்படுறேன். இப்ப பேசினது வேற வை. இப்ப நாரவா என்ன சொல்றது கேளுங்க. வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, வை ப்ரோ? அரசியலுக்கு வகுப்பதற்கு ஒரு இந்தி தெரிந்தவர் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்டா. டேய், எங்கடா இருக்கீங்களா? யாருடா பிளான் பண்றீங்க? வாட் ப்ரோ, ஏன் ப்ரோ, வை ப்ரோ? மாட்டீங்க நீங்க. பொண்டாட்டி, மாமாவை நீ நல்லதா நினைக்காத. என்ன மாமா இப்படிலாம் சொல்றீங்க? ஏய் பொண்டாட்டி, அவனு கெட்டவல்லடி, உன் கவுண்டர் வரல அப்புறம் அப்படின்னா பின்ன கேடு கெட்ட கருப்ப சுப்புக்கார. இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய ஒருவர் பாசிசத்திற்கான புரிதலும் இல்லாமல் பாயாசம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்ற பொழுது பாசிசத்திற்கும் பாயாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் யாராக இருப்பார்கள்? ஒரு பாதரசம் தான் அப்படி பேசும் என்று என்னுடைய கருத்தை சொன்னேன். இல்ல, பாதரசம் சொல்லியிருக்காரு, அதுக்கு என்ன பதில்? அவர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டுங்க. நான் சொல்றேன்ல, இவர்கள் எல்லாமே எந்த இடத்துலயும் இருக்கிறவங்க. சொன்னது போல கூவத்தூர்லயும் இருப்பாரு, அறிவாலயத்திலயும் இருப்பாரு, நாளைக்கு வேற இடத்துலயும் இருப்பாரு. ஒரு அடி அடிச்சாலும் நெத்தி அடி. அப்படி இருக்கும்போது நான் வந்து இவங்க சொல்ற மாதிரி காதலிச்சு சுற்றி அந்த பேருந்து நிலையத்திலையும் கல்லூரி வளாகத்திலையும் போய் நின்று காதலிச்சு சுற்றுற ஒரு மனநிலையிலும் இல்லை. அதுக்கு எனக்கு நேரமும் இல்லை. படிக்கிறதுக்கும் படுக்கிறதுக்குமே நேரம் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். நான் வந்து எப்படி இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்க முடியும்? விரும்பி வந்து பணம் வாங்கிட்டு போனவளை பிடிச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க. நீ விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை? அதுல பிடிக்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவ அவ சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. முகம் சொல்லிச்சா சுழிச்சுக்கிட்டு எனக்கு என்ன? இப்பதான் தெரியுது சேட்டை யார் பண்ணாங்க அப்படின்ட்டு. சரி, தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்லை போலீஸ் போகணும், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். அதனால நான் கிளிக்க சொன்னேன். நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை. நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டு நான் அந்த உள்ளே உட்காந்து அது 2-3 கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டே வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்களே, அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு, அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ தான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல. இந்த கேட்டுக்கு உள்ளே தான் அது கேட்டுக்குள்ளே நடந்தது. நான் அங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது கேட்டு திறந்தது மட்டும் கேட்டுச்சு, பார்த்தேன். நான் எடுத்த
படிச்சு கிழிச்சவங்க நான் பாத்திருக்கேங்க. ஆனா கிழிச்சு படிக்கிறவங்க இப்பதாங்க நான் பாக்குறேன். நீங்க சொன்னீங்க நீட் எக்ஸாம் வந்து தமிழ்ல கேட்பாங்க, பட் சென்ட்ரல் போர்டோட சப்ஜெக்ட்ல இருந்து. நான் கேக்குறேன், இங்க எத்தனை பேரோட பசங்க வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை பேரோட பசங்க வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல் போர்டோட படிக்கிறாங்க? நான் சொன்னேன்னா 2% தான் ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு 2% சென்ட்ரல் போர்டு, 98% ஸ்டேட் போர்டுல இருக்காங்க. ஸ்டேட் போர்ட்ல இருக்காங்க, பட் ஆனா நான் கேக்குறேன், இங்க இருக்கவங்க எத்தனை பேரோட பசங்க ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். எங்கள்ட்டியா? ஆமா. எங்கள்ட்டியா? எங்கள்ட்ட வேற சென்ட்ரல் போர்டுல படிக்க, அதுக்கு தான் சொன்னேன். நல்ல கேள்வி, தயவுபண்ணி நல்ல கேள்வி. ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணலாம், தப்பு இல்ல. நல்ல கேள்வி, உட்காருங்க. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சென்ட்ரல் போர்டு நல்ல கேள்விமா. இது வந்து அதாவது இந்தி வேணாம்னு சொல்றீங்களே, உங்க வீட்டு பிள்ளைங்க ஹிந்தி படிக்குதுன்னு கேட்பாங்க. அது மாதிரியான கேள்வி, நல்ல கேள்வி. நல்ல கேள்விதான், நல்ல கேள்விதான், நல்ல கேள்வி.